எழும்பி நின்று இந்த புதிய வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இணைந்திருப்பது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற மிகப்பெரிய கிருபை. எத்தனை பேருடைய உள்ளம் கர்த்தரை துதிக்கிறது? இந்த காலை நேரத்தில் நல்ல கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், தேவனுடைய மகிமை எங்களை நிரப்பட்டும், தேவனுடைய ஆளுகை இந்த ஆராதனையில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் முந்தினவைகளை யோசிக்காமல், ஆண்டவரே பூர்வமானவைகளை சிந்திக்காமல் புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர் என்ற ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எங்கெல்லாம் கூடி உம்மை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நீர் இறங்கி வருகிறவர். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பும், உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்பும், பலத்தினால எங்களை இடைக்கட்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், இது எல்லாவற்றையும் எங்கள் சரீரத்தை விட்டு விலக்குகிறோம் ஆண்டவரே. சோர்வுகளை கொடுக்கிற சத்துருவின் கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமம் முழுவதும் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. எங்கள் காரியங்களை யோசித்து உம்மை ஆராதிக்காமல் கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் நினைத்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு மேலறையில் கூடியிருந்த 120 பேர் மேலே கர்த்தருடைய ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கினது போல, அந்த இடம் அசைந்தது போல இந்த காலை ஆராதனையிலே இந்த இடம் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் குறுகி போயிருக்கலாம், சில காரியங்கள் குன்றி போயிருக்கலாம். ஆனால் இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல உருகும் என்று சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு மலை போன்ற பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையை சுற்றி இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும், உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கும்போது அது எல்லாவற்றையும் மெழுகு போல உருக செய்கிற கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தும் என்பதிலே ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் உம்மை மகிமைப்படுத்தணும், உம்மை உயர்த்தணும், உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல காத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, புயலின் மத்தியில் நாங்கள் நின்று இருந்தாலும் அந்த புயல்களை அடக்குகிற இயேசு எங்களோடு கூட வந்தீர் என்று கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமா இருந்ததற்காக இந்த வருடத்தின் முதல் ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. எங்கள் ஆதாரமே உம்மை உயர்த்துகிறோம். புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே சத்துவம், என் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ, வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர்.
உயர்த்துவோம். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் மலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. சொல்லுவோம், எழும்பி வரும், எழும்பி. ஓ ஜீசஸ், எங்கள் கண்மலை நீர்தான், நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகளின் மேலே உம்முடைய பாதத்தின் அடிச்சுவடுகள். ஓ thank you Jesus. வியாதியின் மத்தியில் கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. எத்தனை பேர் அதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுகிறீர்கள்? சொல்லுவோம், வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. சொல்லுங்க, வியாதியின் மத்தியில் எங்களை எழும்ப பண்ணினீரே யெகோவா ராஃபா, எங்கள் சுகமே. சொல்லுங்க, கடந்த நாட்களில் என் கூட இருந்தீரே. சொல்லுங்க, வரும் காலங்களிலும் நீர் இருப்பீ. எழும்பி வரும் புயல்களிலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே பொங்கி வரும் அலைகள் மேலே. சொல்லுங்க, வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே, என்னை எதிர்க்க ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே, ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே உன் தலை குனிந்ததே, எங்க மேல உன்னுடைய ஆளுகை இல்லை. ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. சிலுவையை ஜெயித்த கர்த்தர், ஆயுதம் எதுவும் வாய்க்காதே, ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. ரெண்டு கரத்தை உயர்த்தி எழும்பி வரும் பொங்கி வரும் மலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் பாதத்தின் சுவடுகளே. Thank you Jesus. ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் எழும்பி வருகிற எல்லா காரியங்களும் அடங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் மீது எழும்பி வருகிற காரியங்கள் எல்லாம் எங்களை மடங்கடித்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் எங்க வாழ்க்கையில ஒரு நிச்சயம், எங்கள் வாழ்க்கை என்னும் படகிலே இயேசு நீர் இருக்கிறீர். ஓ காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர்.
புயல்கள் எழும்பலாம், மலைகள் எழும்பலாம். எங்களுக்கு ஒரே ஒரு நிச்சயம், இயேசு எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீர், புயல்களை அடக்குவீர். ஓ ஹல்லேலூயா. எல்லா கிரியைகளையும் அடக்குவீர் நீர், எல்லா அலைகள் மேலும் நீர் நடப்பீர், எல்லா காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில வாய்க்க பண்ணுகிற தேவன் நீர் என்று நாங்கள் ஆண்டவரே கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அலைகள், பிரச்சனைகள், புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் அவரை ஆராதிக்கும் போது அது எல்லாவற்றையும் நாம் மறந்து கர்த்தரை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் துதி சத்தம் எழும்பவே முடியாது, துதிக்கவே முடியாது. ஆண்டவரை சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை உயர்த்த விடாமல் பண்ணுவான். நம்முடைய சூழ்நிலையே நம்முடைய மத்தியிலே காண்பித்து கொண்டு இருப்பான். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, தாவீது சொல்றது போல அவருக்கு வராத சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சு. சத்ரு ஏராளமாக பெருகி இருக்கான். அப்சலோம் துரத்துறான், தன்னுடைய சொந்த மகனை துரத்தி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே தாவீது போகும்போதும் தாவீது சொல்றார் பாருங்க, எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை நினைச்சு நாம் கர்த்தரை துதிக்க மறந்து விடவே கூடாது. ஆண்டவரை எப்பொழுதும் நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை உயர்த்தி துதித்து கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்காமல் நினைத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறீர்கள்? கர்த்தரை பாட வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரை உயர்த்தி சொல்லி எல்லாரும் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. நீங்க சொல்லுங்க, தாயின் உள்ள கைகளில் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. சொல்லுங்க, மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன். என்ன சொல்லி துதிக்கிறேன் அவரை? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், எல்லாரும் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், இதுவரை நமக்கு உதவி செய்த ஆண்டவர் இனியும் நமக்கு உதவி செய்வார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? வெள்ளம் போல் சத்ரு பெருகலாம், நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் கொடியேற்ற போதுமானவராய் இருக்கிறார் என்று, நீ நல்லவர், என் வாழ்க்கையில நீ பெரியவராய் இருக்கிறீர் என்று ஆண்டவரை மேன்மை பாராட்டி
எல்லாரும் சொல்லி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். வெள்ளம் போல் சத்ரு ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவாவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். அவரை மறவாமல் உயர்த்துவோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், நினைப்பேன் துதிப்பேன். எல்லாரும் உயர்த்துவோம். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் சொல்லுவோம். என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அநேக காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பகைஞர்களுக்கு முன்பாக நம்மை நிலை நிற்க பண்ணின ஆண்டவரை, நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்த ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த எங்கள் தெய்வமே, என்னையால் எங்களை அபிஷேகம் செய்தவரே, என் பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்த ஆண்டவரே, மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. எத்தனை பேர் அப்படி துதிக்கிறீங்க? துதிப்பேன். என்ன சொல்லி அவரை துதிக்கிறேன்? மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கிற எங்கள் தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் எங்களை காக்கிற தெய்வமே. எல்லாரும் உயர்த்துவோம். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் 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 என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்,
என்னை விசாரிக்கும் நல் தகப்பனார். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். எங்களை விசாரிக்கும் எங்கள் தெய்வமே, உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், என் கர்த்தர் நல்லவர். ஓ ஹalleluya. என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க, என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ ஸ்தோத்திரம். என்னை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். நான் விசாரிப்பாரற்றவர்கள் நாம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மேன்மை, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம விசாரிக்கிறார். எத்தனை வருஷம் தாண்டினாலும் சரி, என்னை மறக்காம விசாரிக்கிற ஒரே நல்ல ஆண்டவர் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். அவர் விசாரிக்கும் போது நமக்கு மற்றதை குறித்து கவலை தேவையில்லை. பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் என்ன விசாரிக்கிறாரு. அவர் என்ன விசாரிக்கும் போது அவர் நல்லா விசாரிப்பார். மற்றவங்க எப்படி விசாரிக்கிறாங்களோ சும்மா ஒரு பேச்சுக்கு விசாரிப்பாங்க. ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு என்னை விசாரிக்கும் போது என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து விசாரிப்பார். எல்லாவற்றையும் தெரிந்து விசாரிப்பார். சுகம் வேண்டுமானால் சுகத்தை கொடுத்து விசாரிப்பார். எல்லாவற்றையும் தந்து விசாரிக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறத எத்தனை பேர் நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன நினைக்க வேண்டும்? இந்த இயேசு வெற்றி சிறந்த இயேசுவாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இயேசு ஒரு நாளும் நம்ம சொல்லிட முடியாது. ஆண்டவருக்கு தோல்வி வந்துச்சுன்னு நம்ம ஒரு நிலையிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசு நிறைய நேரம் நினைச்சான். ஏதே ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசி பார்க்கும்போதே அதிலே நீங்கள் பார்க்க முடியும். மனுஷனை உண்டாக்கணும்னா மனுஷன் மூலமாக ஆண்டவருக்கு ஒரு சில தோல்விகளை உண்டாக்க வேண்டும் என்று பிசாசு நினைத்தான். அங்கேயும் தோல்விதான். வேதம் ஃபுல்லாக வாசிட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போகிற வரைக்கும் அதில் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் இயேசு வெற்றி சிறந்தவராக தான் இருந்திருக்கிறார். அதனால் என் வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை? இந்த வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு என் கூட இருக்கிற வரைக்கும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் என்னை நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 2024 நுழையிறோம் பாருங்க. நுழையும் போது எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்? நான் இதுவரைக்கும் எனக்கு என்ன வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவர் இனிமேலாம் என்ன கைவிட்டுற போறாரு, இனிமேலும் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த வேண்டும், துதிக்க வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவரை, வெற்றி சிறந்த பாதாளத்தினுடைய எல்லா சங்கிலிகளையும் சத்ருவினுடைய எல்லா கோட்டைகளையும் முறியடித்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்தி பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. Oh, we worship you Jesus. நல்ல கைகளை தட்டி வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய்
வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. ஓ ஓ ஓ நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் சத்தம் ஒலிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நம்மை வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவரை, குரலை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். சொல்லுங்க. மிகவும் மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். ஆகாதென்று தள்ளினவர்கள் முன்பாக, ஆகாதென்று தள்ளின காரியங்களை, இது முடியாது என்று தள்ளின காரியங்களை, இது ஒண்ணுமே யூஸ்லெஸ் என்று சொன்ன காரியங்களிலே கர்த்தர் வந்து இறங்கும் போது அதை மகிமையாய் வெளிப்பட்டு, ஓ அந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவரை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்தி அவருடைய செயல் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்ததே சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். ஓ ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை, ஆக்கி நீர் மூளை கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள், கர்த்தரின் கண்களுக்கு ஆச்சரியமாக. களிகூர்ந்து களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 2024ஆம் ஆண்டு நான் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? சொல்லுவோம். களிகூர்ந்து களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். மரணத்தை மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை. கைகளை உயர்த்தி ராஜாதி ராஜா என்றென்றும் ஆளுகை செய்கிற எங்கள் தெய்வமே, ஓ ராஜாதி ராஜாவாய் என்றென்றும். சொல்லுங்க வாய்களை திறந்து. ராஜாதி ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறக்க பண்ணுகிறீர்கள் இயேசுவே. ஓ thank you Jesus. ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நினைச்சு பார்க்குறீங்க? உங்க இடத்துல எழும்பி நின்று
என் குடும்பத்தை ஆளுகிறவர் இந்த ராஜா தான். ராஜாதி ராஜாவை என் வாழ்க்கையில ஆளுகை செய்கிறார். பாதாளத்தை வென்று, மரணத்தை வென்று, சத்ருவினுடைய எல்லா காரியத்தையும் தோற்கடித்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த பிறகு இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? அவரை நினைவு கூறும் அடையாளமாக அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு பெறுகிறோம். இந்த இரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது என்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படவில்லை என்றால், இயேசுவின் இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நமக்கு விமோச்சனமே இருந்திருக்காதே. இயேசுவின் இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் ரட்சிப்பென்னும் ஆடையை நாம் அணிந்து கொண்டிருக்க முடியாதே. இயேசுவின் இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் சத்ரு என்றைக்கோ நம்மை மேற்கொண்டிருப்பானே. ஆனா இன்னைக்கு இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு எனக்கு எதை காண்பிக்கிறது? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய நிலக்கால்களிலே அவர்கள் இரத்தத்தை பூசினார்கள். சங்கார தூதன் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த இரத்தத்தை பூசும்போது சங்கார தூதன் கடந்து போகிறான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் மென்மேல் பூசப்பட்டிருக்கிறதுனாலே எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போக பண்ணுகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு, எனக்கு விரோதமாக எழும்புகிறது மாத்திரம் அல்ல, அது நோயா இருக்கட்டும், அது பிள்ளி சூனியமா இருக்கட்டும், அது மந்திரமா இருக்கட்டும், அது எந்த விதமான கிரியைகளா இருக்கட்டும், இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பதாக ஒன்றுமே நிற்க முடியாது. ஓ ஹல்லேலூயா! இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்து உடையவனாய், ஓ ஹல்லேலூயா! அந்த முத்திரை நம்ம மேல இருக்கு, அந்த முத்திரை நம்ம மேல இருக்கு. அதனால இன்னைக்கு நமக்கு என்ன தைரியம்? இந்த 2024ஆம் ஆண்டிலே கர்த்தர் எனக்கு சொல்ல இருக்கிற வார்த்தை, அநேகர் கண்களுக்கு முன்பதாக என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய இரத்தம் என்மேல் பூசப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! எனக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பலாம், ஆனால் வாய்க்காமல் போக பண்ணுகிற வெற்றி சிறந்த ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார். அவர் என் கையை பிடித்து நடத்தி கொண்டு போகிறார். நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கலாம், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி போற்றி கொண்டே இருக்கலாம். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை உயர்த்தி அவரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா மாட்சிமையும் ஒருவருக்கே என்று ஆண்டவரை மேன்மை பாராட்டி அவருடைய நாமத்தை சொல்லி எல்லாரும் உயர்த்தும். Thank you Jesus. மகிமை உமக்கு, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவரே, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமா. ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, எங்கள் இயேசுவே. விலையேற
பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி, ஓ ஹல்லேலூயா, என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை உயர்த்த விரும்புகிறீர்கள்? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் உமக்கு நன்றி. உயர்த்துவோம். விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை, ஓ விடுதலை, விலையேற பெற்ற உம் ரத்தத்தாலே நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். ராஜாக்களாக லேவியராக உமக்கென எங்களை தெரிந்து கொண்டு இந்த திருப்பூரிலே நீர் எங்களை வைத்திருக்கிறீரே. ராஜாக்களாக லேவியராக, ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆராதனை. செயல்கள் உம்மல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம்மல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் தூய வழிகள் சத்திய. Shall we worship him? எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. நல்ல கரம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஏன் அன்ப, ஏன் அன்ப இயேசுவுக்கே எப்போதும் எப்போதும் இருக்கின்ற, ஓஹோ எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எல்லாரும் சொல்லுங்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஓ ரகாதியா துரபா, உம் நாமம் வாழ்க, உம் அரசு, உம் சித்தம். நல்ல கரம் உயர்த்தி அவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை ஏன் அன்ப இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. எல்லா சத்தமும் கேட்கட்டும். மகிமை மகிமை உமா, நல்ல சத்தமா மா சொல்லுவோம். மகிமை மகிமை மாட்சிமை உமக்கன்றோ. எல்லா துதியும்
புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரே. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். கடைசியா எல்லாரும் மகிமைப்படுத்துவோமே. ஆரா ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆராதனை ஆராதனை ஏன் அன்ப. நல்ல சத்தமா முழு பலத்தோடு எங்கள் அன்பர் ஏன் அன்பர் இயேசுவுக்கே. ஓ ஏன் அன்பர் இயேசுவுக்கே. ஓ ஹalleluya. ஓ எங்கள் துதிக்கு பாத்திரராகி எங்கள் இயேசுவே, உமக்கு நேராய் வந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது ஆண்டவரே ஒரு மழை பெய்யட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும், ஒரு அபிஷேகத்தின் மழை பெய்யட்டும், எங்க சரீரத்தில் சுகம் என்னும் மழை பெய்யட்டும். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் 2024ஆம் ஆண்டு நாங்கள் ஓடக்கூடிய பலன் எங்களுக்கு வேண்டும். இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். எல்லாரும் தலைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஓ எவ்ரி ஐஸ் க்ளோஸ்ட், எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தலைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஓ ஸ்தோத்திரம், ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம். அவரை மாத்திரம் பாருங்க. ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. மகிமையின் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். ஓ ஹalleluya. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இன்றைக்கு அவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்துருங்க. ஓ ஒருவேளை இதுவரைக்கும் மற்ற காரியங்களை நோக்கி பார்த்திருக்கலாம். இன்னைக்கு அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லியிருக்கிறதே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லியிருக்கிறதே. உங்க முகத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. ஓ இருளை நீக்குகிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமம், அதிகாரமுள்ள நாமம். ஓ ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்துட்டா போதும், பலவீனங்கள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும். ஓ ஸ்தோத்திரம். தரித்திரங்கள் நீங்கும். இந்த வருடத்துல தரித்திரங்களை நீங்க பண்ணுவார் ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம். வறுமை என்னும் கோட்டின் கீழ் என்று சொல்லுகிற வார்த்தை மாறி, ஓ உங்களை உயர்த்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். மேன்மைப்படுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அநேகர் கண்களுக்கு முன்பதாக உங்களை ஏசினவர்கள், உங்களை பேசினவர்கள், ஓ ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி பார்த்துடணும், அவரை பார்க்கணும். ஓ ஸ்தோத்திரம். தலையை உயர்த்தி கையை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்துட்டாலே, ஓ ஸ்தோத்திரம், என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுதே, மனசுக்குள்ள ஒரு விடுதலை ஏற்படுதே. எத்தனை பேருக்கு அப்படி நடந்துச்சு இப்போ? ஹalleluya. அவரை நோக்கி பார்த்தேன், என் இருதயத்தில் இருக்கிற பாரெல்லாம் நீங்கி போச்சு, என் இருதயத்தில் இருக்கிற பாரெல்லாம் நீங்கி போச்சு. என் கண்ணீரை துடைக்க இயேசு ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். என் கஷ்டத்தை நீக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அவரை நோக்கி நான் பார்த்திருக்கிறேன். வசனம் சொல்லி இருக்குல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி பார்த்து அவரை உயர்த்தி, ஆண்டவரே
எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே என்று சொல்லி அவரை மேன்மை பாராட்டின இந்த இடத்திலே இயேசு நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். அவர் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் அவர் பேசுகிற வார்த்தையை கேட்க ஆர்வமா இருக்கிறீர்கள்? ஓ ஹல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்டு அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இயேசுவை தேடி வந்த அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த போது அவரை தேடி வந்த ஒருவரையுமே வெறுமையா அனுப்பவில்லை. சுகவீனத்தோடு வந்தவர்கள் சுகம் பெற்றார்கள், பலவீனத்தோடு வந்தவர்கள் பலன் பெற்றார்கள், அநேக அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் அப்படி செய்யணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவரே, அப்படி இந்த ஆராதனையில செய்யும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்குள் நல்ல ஐக்கியத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் ஒரு 4 பேர் போனாங்களாம் ஹோட்டலுக்கு. அதுல 3 பேர் மாத்திரம் கிறிஸ்தவங்க, ஒருத்தர் இந்து. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒரு டேபிளில் 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டாங்களாம். 3 பேர் மாத்திரம் சர்ச்சுக்கு போறவங்க. அப்ப நீ எந்த சர்ச்சு போற? யூனிட்டேரியன் சர்ச். இன்னொருத்தன் கேட்டா பிஸ்பட்டேரியன் சர்ச், இன்னொரு ட்ரினிட்டேரியன் சர்ச் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த இந்து சகோதரன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறார். அடுத்தது நம்மளை கேட்பாங்க என்ன சொல்லலான்னு. அவரை கேட்டாங்களா, அவர் வெஜிடேரியன் அப்படின்னாராம். இப்படி கூடும்போது சபை வித்தியாசங்கள்லாம் பல இடத்துல பார்ப்பாங்க. நமக்கு அந்த வித்தியாசம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் ஒரு குடும்பம். ஆமென். இந்த மாத வாக்கு தத்தத்தை லைட்டாக சொல்ல விரும்புகிறேன். சொல்லிட்டு நேராக செய்திக்கு போக விரும்புகிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்திலே புதியதாக பொறுப்பெடுக்கிறார் யோசுவா. நீங்களும் இந்த 2024 சில பொறுப்புகளை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். வாலிப பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. சில பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஒரு சேர் கார்டு சாம் பாஸ்டரா ரிசர்வேஷனா? சரி. அப்படி இருக்கிற நேரத்தில் புதிய பொறுப்புகள் வரும்போது நமக்கு ஒரு தயக்கம் தான் இருக்கும். அந்த மாதிரி யோசுவா தயக்கத்தோடு இருக்கும்போது அவருக்கு வந்த வார்த்தை பலன் கொண்டு திடமானதா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலன் கொண்டு. சிரிச்சிட்டு சொன்னாங்களா, கோபமா சொன்னாங்களா? சபைக்குள்ள எல்லாம் வந்தா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை காட்டணும். அங்க போய் உட்கார், இங்கப்பா, இந்த கையை காட்டுறதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. அங்க உட்காருங்க, இங்க வாங்க அப்படி சொன்னா நல்லா. இதுதான் நம்ம கொங்கு மண்டலம். வேற மண்டலமெல்லாம் இங்க காட்டக்கூடாது. வாங்க உட்காருங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பவே அபிஷேகம் கிடைச்ச மாதிரி. நீங்க பேசுறது அபிஷேகம் போயிடக்கூடாது. இங்க வா, இங்க வா. ஆகவே யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மை மேன்மைப்படுத்த உயர்த்த அவர் சித்தமாயிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம ஏன் உயர்த்தப்படலை, ஏன் மேன்மை அடையல கண்டுபிடிக்கணும். ஜெபத்தை மாத்துங்க. ஒரே ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இப்ப சில ஜெபத்தெல்லாம் மாத்திட்டேன். இதெல்லாம் ஜெப நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஒருத்தன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாறை முன்னாடி வந்து நிக்குது. ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த பாறையை அகற்றும், என் பிரயாணத்துக்கு தடையா இருக்கு, என் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு, இயேசுவே இயேசுவேன்னு வல்லமையா ஜெபம் பண்ணி பார்க்குற. கண்ணை திறந்து பார்த்தா பாறை அப்படியே தான் இருக்கு. என்ன ஆண்டவரே, இவ்வளவு உருக்கமா ஜெபம் பண்ணியிருக்கேன், ஃபாஸ்டிங் எடுத்திருக்கேன், இந்த பாறை போக மாட்டேங்குது, இது எனக்கு பிரயாணத்துக்கு தடையா இருந்த ஒரு பெரிய மலை போல நிக்குது, கப்பல் போக முடியலையேன்னு சொல்லி கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜெபத்தை மாத்து. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்க, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். ஜெபத்தை மாத்தினோன்ன ஒரு பெரிய மழை பெஞ்சது. மழை பெஞ்சோன்ன தண்ணி மலைக்கு அந்த குண்டு அந்த பாறைக்கு மேல போயிருச்சு. இப்ப ஈஸியா போயிருச்சு. என்ன சொல்றேன்னா, இங்கேயே போராடிட்டு இருக்காதீங்க, இந்த இயற்கைக்கு உள்ளேயே போராடிட்டு இருக்காதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில்
உங்கள் ஜெபத்தை மாற்றுங்கள். ஒரு பாம்பு கழுகும் சண்டை போட்டுச்சு. கழுகு பார்த்துச்சு ஐடியா, கவனிங்க, நம்ம இங்க சண்டை போட்டா பாம்பு ஜெயிச்சிடும். இந்த பாம்புக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் சக்தி, பவர். இந்த கழுகுக்கு தெரியும் நம்ம இங்கே சண்டை போடக்கூடாது, வேஸ்ட். ஒரு கொத்துல காலி ஆயிருவோம். ஆகவே அழகா அடுத்த மண்டலத்துக்கு தூக்கிட்டு போயிருச்சு. 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருச்சு. அங்க போன ஆக்சிஜன் குறையும். அப்படிதானா? நான் சொல்றது சரி புரியுதா? அங்க மேல போக போக சுவாசிக்கிற தன்மை குறையும். ஆனா கழுகுக்கு அந்த தன்மை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த பாம்பு அப்படியே செயலிழந்து செத்து போயிடும். அவ்வளவுதான். அப்புறம் ஈஸியா மேற்கொண்டு ஜெயிச்சிரும் கழுகு. நம்ம இன்றைக்கு வரைக்கும் 2023 வரைக்கும் என்ன பண்ணோம்? கீழேயே போராடிட்டு இருக்கிறோம். சக்தியை டைமை வேஸ்ட் பண்றோம். இப்போ அடுத்த மண்டலத்துக்கு, ஆகாய மண்டலம், ஜெப மண்டலத்துக்கு அடுத்த நம்ம பிரச்சனை கொண்டு போக போகிறோம். அல்லேலூயா. ஷிஃப்ட் பண்ண போகிறோம். நம்முடைய ஜெபத்தை ஷிஃப்ட் பண்ணணும். மாற்றுங்க. கர்த்தர் எளிதாய் வெட்டி தருவார். அதுதான் உண்மை. ஜெபத்தில் மாற்றம் வரட்டும். என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய காரணம் அவங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். இந்த வருடம் நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்குவாராக. சபை பரிசுத்தமாவதாக. கர்த்தருடைய பந்து எடுப்பதற்கு முன்பாக ஒவ்வொருவரையும் பழைய 2023 அசுத்தங்கள், ஆண்டவருக்கு பிரியாமில்லாத பாவ வாழ்க்கைகளாம் முற்றுப்புள்ளி வைத்து பரிசுத்தமாக்கி கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அற்புதங்களை காண செய்வார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோசுவா சொல்லுகிற, ஆசாரியர்களே, உங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு முன்னே செல்லுங்கள். அவர்கள் முன்னே சென்ற போது யோர்தான் 2ஆய் பிரிந்தது. என்ன சொல்றேன்னா, இந்த 2024 எங்கே போனாலும் தேவ பிரசன்னத்தோட புறப்பட்டு போங்க. ஜெபத்தோட போங்க. வேலை விஷயமா, ஆபீஸ் விஷயமா, குடும்ப காரியமா, திருமண காரியமா, நீங்க தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மற்றதெல்லாம் எளிதா ஈஸியா வெற்றியா முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் கர்த்தர் செய்வார். அங்க அப்படிதான் நடந்தது. யோர்தான் 2ஆய் பிளந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஸ்தோத்திரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். உன்னை மேன்மையா வைப்பேன், எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களை சுற்றியுள்ள கண்களின் மத்தியிலே, உங்களை சுற்றி வேலை செய்கிற ஜனங்களின் மத்தியிலே, வெக்கப்பட்ட இந்த திருப்பூரிலே கர்த்தர், இதே பட்டணத்திலே உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைக்க போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக யோசுவா தன்னுடைய ஜனங்களுக்கு, கோத்திரங்களுக்கு இடத்தை, நிலத்தை, சொத்தை பங்கிட்டு கொடுக்கிறான். இந்த வருடம் நிறைய பேருக்கு உங்க சொத்துக்கள் திரும்பி வரும். இயேசுவின் நாமத்தினால் சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பார். இழந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பார். இழந்த நகைகளை திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஆமென். கடைசி காலத்திலே யோசுவா செட்டில்மெண்ட் பண்ணுகிறார். கொண்டு போய் அவர்களுடைய இடத்திலே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நியமிக்கப்பட்ட அந்த இடத்திலே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்க அந்த ஸ்தானத்திலே குடியேற்றுவதை காண முடிகிறது. நாம் இந்த வருடம் குடியேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆவியிலே வெளிப்பாய் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். புரிந்து கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். தங்கள் இடத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நாமும் நம்முடைய இடத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். உங்களுக்கு என்று ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஸ்தானத்தை உங்களை கொண்டு போய் நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. யோசுவா கடைசி வயசாயிருச்சுங்க. 23ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வீட்டில் போய் வாசிங்க. ரொம்ப வாசிக்க வேண்டிய அந்த ஒரு வசனம் மாத்திரம் போடுங்க. நேரம் நம்ம செய்திக்கு போலாம். யோசுவா 23:5 வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். வேகமா எடுத்தவங்க வாசி. உங்களுக்கு சொன்னபடியே அவர்களை உங்களுக்கு முன்பாக என்னங்க சொல்லுங்க, உங்களை துரத்தினவங்க எல்லாம் ஆண்டவர் அவங்கள துரத்த போறார். அடுத்தது உங்கள் பார்வையில் என்று. ஹல்லேலூயா. நீங்க யாரையும் அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணா போதும். இந்த வயதான காலத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள்,
உங்களை நிலையா சமாதானமா இருக்க விடாமல் தொந்தரவு கொடுக்கிற மக்களை கர்த்தர் துரத்தி அகற்றி விடுவாராம். ஆமென். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம், இந்த ஆராதனைக்குரிய வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஓ ஜீசஸ், ஹalleluya. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏம்மா என்னாச்சு? சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அல்லேலூயா, விசுவாசத்தை சத்தமா சொல்லுங்க, துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த எபிரேயர் 12:1ஆம் வசனம் விசுவாசம் முடிந்து போகாது என்று சொல்லுகிறது. எல்லாமே முடிந்து போகும், ஆனா விசுவாசம் முடிந்து போகாது. விசுவாசம் பூரணப்படும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு விசுவாசம் பூரணப்படும். ஹல்லேலூயா. விசுவாசம் பூரணப்படும். சிலர் கையை காட்ட மாட்டேங்கிறீங்க. உங்க வாழ்க்கையில பூரண விசுவாசத்தை இந்த வருஷத்திலே கர்த்தர் தருவாராக. விசுவாசம் நம்மில் உண்டாக்குறவர் கர்த்தர். தானா விசுவாசம் வராது, கர்த்தர் தான் விசுவாசம் உண்டாக்கணும். தேவனுடைய வார்த்தையினாலே விசுவாசம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வருஷம் பைபிள் அதிகமாக படிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருடம் பைபிள் முடிக்க எனக்கு கிருபை தாங்க. பைபிளை படித்து முடிக்க, தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க, பைபிளை படித்து முடிக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சொன்ன பிள்ளைக்கு சொன்னீங்க, நீங்கள் முடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை தருவார். 2 முறை 3 முறை படித்து முடிக்க முடியும். ஆனால் ஒரு தீர்மானம், பிரயாண நேரத்தில் படிக்க பாருங்க, செல்ஃபோனில் படிங்க, வேலை டீ டைமில் படிங்க. இந்த ஒரு வருஷத்தில் பைபிளை முடிச்சிடணும். ஆடியோ பைபிள் இருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் பைபிளை ஈஸியாக முடிக்க முடியும். இந்த வார்த்தை உள்ளே போக போக தான் நம்ம விசுவாசம் வளரும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நமக்கு சொல்லிய வார்த்தைகளை நாம் நம்புவதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கா? யோசுவா 3:7 விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவான் விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவான் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே ஏற்கனவே எல்லாம் ரெடியா இருக்குங்க. இந்த 2004க்குரிய ஆசீர்வாதம், நமக்கு வேண்டிய சமாதானம், நமக்கு வேண்டிய சந்தோஷம், நமக்கு வேண்டிய பரிசுத்தம், நமக்கு வேண்டிய விசுவாசம், வளர்ச்சி எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி கொண்டுதான் வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. அப்படிதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். காதுகள் கேட்காது, இருதயத்திலே தோன்றாது, ஆனா ரெடியா இருக்கு. தேவன் சகலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சில நேரத்தில் ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் பரலோகத்தின் தேவன் ஜெபிக்கும் போது வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார். ஆகவே ஆவியானுடைய ஒத்தாசைக்காக ஜெபியுங்கள். ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்கள். வசனத்திற்காக உங்கள் செவியை சாயுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியா கண்டத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படும் போது அவங்கள வேற பக்கம் கூட்டிட்டு போனா கோவம் வந்துடும். ஸ்கூல் லீவ் விட்ட உடனே எங்க பேத்தி சொல்லுவா, நாங்க சென்னைக்கு போவோம் அப்படிங்குவா. அப்படிப்பட்டவள வேற எங்க கூட்டிட்டு போன உட்காருவாளா? இந்த பவுல் தேவ மனிதருக்கு ஆசியா கண்டத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு உள்ளத்துல. ஆனால் தேவன் அவரை த்ரோவா பட்டணத்துக்கு அனுப்புறார். கவனிங்க, பவுலுக்கு ஆசியா கண்டத்துக்கு போகணும். நான் சொல்றது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பைபிளை திருப்ப வேண்டாம். தேவன் அவரை த்ரோவா பட்டணத்துக்கு போகும்படி ஏவுகிறார். ஆனால் பவுலின் உள்ளம் வாஞ்சித்தது ஆசியா கண்டம். பவுல் வாஞ்சிக்காததை பவுலுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். இந்த வருடம் சில நேரத்தில் கர்த்தர் அப்படி செய்வார்.
கவனிங்க, நீங்க விரும்புறது நடக்காது, ஆனா தேவ சித்தம் நிறைவேறும். இது நடந்தா நல்லா இருக்கு, இப்படி போனா நல்லா இருக்கு, இந்த வெளிநாட்டுக்கு போல நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா இந்த ஊர்ல வச்சே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்திற்கு பவுலை கர்த்தர் அனுப்பினார். அதுதான் முக்கியம், அதுதான் செய்தி. அவனுக்கு ஆசை ஆசியா கண்டம், ஆனால் ஆண்டவர் அனுப்பின துரோவா பட்டணத்துக்கு. ஏனால் அது தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். நீ அங்க போனீன்னா அங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க. அங்க போனோன்னு ஆத்தோரமா பிரசங்கம் பண்ணா வசனத்தை கவனமா கேட்டாங்க. உங்களை போல ஒரு அம்மா அங்க வசனத்தை கவனமா கேட்டாங்க. அவங்க ஒரு பெரிய பணக்காரி, கோடீஸ்வரர். அந்த அம்மா பயங்கர வியாபாரி, பிசினஸ்ல 1ஆம் நம்பர். அந்த அம்மா அவங்க இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இந்த திருப்பூர்ல அநேக பிசினஸ் செய்கிற அநேக இருதயங்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. அவள் வீட்டை கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கொடுத்தார். உங்களுடைய ஊழியம், உங்க வீடு கர்த்தருடைய ஊழிய சபைக்காக கர்த்தர் அந்த இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவாராக. அந்த ஏரியா மக்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு உங்கள் வீடு ஒரு சுவிசேஷ வீடாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கவனமாய் செய்யணும். அதே நேரத்தில் வாடகை வீட்டில் கவனமாய் இருங்கள். சொந்த வீடுன்னா நம்ம ஜெபம் நடத்தலாம். இந்த வருஷத்துல ஒரு 3 பேராவது கூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஆமேன்னு சொன்னோன்னே அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். கொஞ்சம் 5 நிமிஷம் அதிகமாக இருந்தால் தான் வேற கதையெல்லாம் வரும். அப்புறம் அந்த ஜெபம் டவுன் ஆயிரும். ஆகவே உங்க வீடு ஜெப வீடாய் மாறட்டும். ஆமென். அவர் ஆயத்தம் செய்யப்பட்ட காரியத்தை சிலவற்றை நமக்கு தெரியப்படுத்துவார், சிலவற்றை மறைத்து வைப்பார். நான் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது நம்ம மத்தியில் ஜேக்கப் பிரதர் ஒரு நாள் உட்கார்ந்து எங்களோட பேசிக்கிருந்தார். அவரோட பேசினா வெறும் ஆண்டுடைய வார்த்தை, சில கேட்ட பிரசங்கத்தை அப்படி உள்ள வச்சுட்டு இருக்காம அதை அப்படியே இது பண்ணுவார். நீங்களும் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உள்ள வைக்க கூடாது. இன்னைக்கு யாராகிட்ட போய் பேசிடணும். இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்பு? விசுவாசம் பூரணப்படணும், குறையக்கூடாது. பரிபூரண விசுவாசம், விசுவாசத்துல வளரணும். விசுவாசம் அப்படி சொல்லு பாருங்க. பக்கத்துல ஒருத்தர்கிட்ட அவங்களுக்கு ஆவியானவர் பேசுவார். ஓ, இந்த வருஷம் நான் விசுவாசத்தில் கம்மியா இருக்கேன், இந்த சகோதரி மூலமா, இந்த சகோதரர் மூலமா கர்த்தர் பேசுறான்னு சொல்லி அவங்க விசுவாசத்தில் வளருவார்கள். ஆனா உங்களுக்கே தெரியாது. கர்த்தர் உங்க வாய் மூலமா பேச வைப்பாராக. உங்க பிசினஸ்ல உங்களை சந்திக்க வருகிறவர்களுக்கு விசுவாசத்தை பற்றி பேசுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் சில நேரத்தில் தெரியப்படுத்துவார், சில நேரத்தில் மறைச்சு வைப்பார், சில காரியங்களை மறைச்சு வைப்பார். நாங்கள் இந்த ஊழியத்துக்கு 1996 வந்தோம். 96 திருப்பூர் வந்தோம். அது வரைக்கும் திருப்பூர்ல இல்லையா பாஸ்டர்னு கேட்காதீங்க. நான் பிறந்த வளர்ந்த ஊர் திருப்பூர் தான். நான் படித்தது இங்கே தான், நஞ்சப்பை ஸ்கூல். ஆமா, நான் போய் பேசல. கிறிஸ்மஸ் அன்றைக்கு, புது வருட அன்றைக்கு எங்கள் அந்த சர்ச்சை சுற்றி எல்லாரும் கேக் கொடுத்தோம். அப்போ எல்லாரும் சந்தோஷமாக அந்த பகுதியில் உள்ள பிரஜாதி மக்கள் நாங்கள் வளர்ந்ததெல்லாம் சொல்லி பேசினாங்க. அவங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறத பகிர்ந்து கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அதை திரும்பி பார்க்குறோம். அந்த நாட்களில் வரும்போது கர்த்தர் தான் எங்களை கொண்டு வந்தார். ஆண்டுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு தான் வந்தோம். ஆனால் எங்களுக்கு எதிரான ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்த ஆண்டு தான் கொண்டு வந்தாரா, நாங்களாம் வந்துட்டோன்னு சந்தேகம் வந்துருச்சு. சில நேரத்தில் உங்களுக்கு எனக்கு அப்படி வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் ஒன்றுமே தெரியப்படுத்தல, அமைதியாக இருந்தார். ஜெபத்துக்கு பதிலே இல்லை, மௌனமாக இருந்தார். பிறகுதான் தெரிந்தது, ஊழியம் சபை கட்டப்படும் போது, ஊழியம் வளர்ந்த போது கர்த்தர் இந்த திருப்பூரில் தான் எங்களை வச்சிருக்கிறார். 2வது, திருப்பூரில் இருக்க எல்லா ஊழியர்களும், சபை ஊழியர்கள் ஒன்றாய் சேர்ந்து எனக்கு எதிராக எழும்பினார். அதை விட வேதனையாயிருந்தது, தாங்க முடியல. 3வதாக, சபைக்குள்ளே சிலர் எழும்பினார்கள். அதிகமாய் நேசித்த, நல்ல பொறுப்புகளை கொடுத்து மகனாக மகளாக எங்களோடு நெருக்கமாய் வைத்திருந்த சிலர் எழும்பினார்கள். இவைகளெல்லாம் எழும்பும் போது, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் ஏன் நடக்குன்னு கர்த்தர் அமைதியாக இருந்தார், மறைச்சு வச்சிருந்தார், ஒண்ணுமே சொல்லல. பைபிளி அப்படிதான். ஆபிரகாம் பலி செலுத்த போகும்போது அந்த ஆட்டுக்குட்டியை, முடிங்க சத்தமா பேசுங்க, ஆட்டுக்குட்டியை மறைச்சு வச்சிருந்தார், மறைச்சு வச்சிருந்தார்.
அப்புறம் அது வெளியே வந்த உடனே தான் அப்புறம் தான் தெரிஞ்சது ஈசாக்கோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். சில காரியங்கள் மறைத்து வைக்க காரணம் உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். ஆமென். அன்றைக்கு தான் முதல் ஈசாக்கு ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை. கர்த்தருடைய சத்தத்தை நம்ம பிள்ளைகள் கேட்பார்கள். ஆமென். ஆண்டுடைய சத்தத்தை நம்ம பிள்ளைகள் கர்த்தர் கேட்க செய்வார். ஆமென். சிலருடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற கற்பத்தின் கனிகள்லாம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியே சொல்லிட்டு போகலாம். பைபிள்ல யோசேப் ஆண்டு கொடுத்த சொப்பனம் அப்படியே நடக்குது. அப்பா கிட்ட போய் சொல்றான், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்ப்பா, நீங்களாம் என்னை வணங்குவீங்க, அண்ணன்மார்களாம் என்னை வணங்குவாங்க, இதுதான் சொப்பனம். அதெல்லாம் வெளிப்படுத்துற ஆண்டவர் ஏன் குழியில தள்ளப்பட்டான், ஏன் இஸ்மவேல் கையில விற்கப்பட்டான், ஏன் ஜெயிலில் அடைக்கப்பட்டான், ஏன் தவறான குற்றத்திலே அவன் குற்றம் சாட்டப்பட்டான், இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தார், மறைவாய் வைத்திருந்தார். மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். அதுல சும்மா போய் போராடக்கூடாது. வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க. அதை மறைச்சு வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். பின்னாடிதான் அது ஆசீர்வாதம் விளங்கும். இப்போ புரியுது இந்த 2 வருடம் ஏன் இந்த காரியங்கள்லாம் மறைச்சு வச்சார், இதை நடக்கிறதெல்லாம் ஒளிச்சு வச்சார்னு இப்போ எங்களுக்கு தெரியுது. யோபு வாழ்க்கையிலே அப்படி சொல்லலாம். சொத்து இழந்தான், பிள்ளை இழந்தான், சரீரமெல்லாம் வியாதி, இப்படி எல்லாம் நடக்கணும் முதலே ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே. நீதிமான் இல்ல, உத்தமன் இல்ல, முழு மனதாய் ஆண்டவரை நேசிக்கிறவன் இல்ல, அவனுக்கு ஏன் மறைச்சார்? பின்னாடிதான் 42ஆம் வசனத்தில் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆமென் தருவதற்காக. யோபு 42:2 தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற மறைவானந்தர் ஆசீர்வாதத்தை கண்டு கொள்வதற்காக சிலர் மறைச்சு வச்சார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வேற யாராவது இருக்காங்களா? எலியா 3 மாதம் ஒளிச்சு வச்சார், மறைச்சு வச்சார். எலியா கேட்கலாம், ஏன் ஆண்டவரை இங்கே கொண்டு வந்து நான் ஊழியம் செய்யணும், இந்த இடத்துல அமைதலா போட்டிருக்கீங்க. சில நான் சொல்லுவேன், ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா, கர்த்தர் அங்கே உங்களை வச்சிருக்கிறார். வேலை போயிடுச்சா, கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருக்கிறார். கொஞ்ச நாள் அந்த நாளில் உபவாச ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க, அந்த வேலை இல்லாத நேரம் நல்ல சார்ஜ் ஆகிக்குங்க, அப்புறம் வேலை கொடுப்பார். அப்புறம் நீங்கள் வேலைக்கு போனாலும் அந்த அந்த பவர், அந்த நல்ல ஜெப அனுபவத்திலேயே தொடர்ந்து போவீங்க. ஆமென். ஆகவே எலியாவுக்கு அந்த 3 மாதம் மறைச்சு வச்சார். அப்புறம் ஆகாப்பு காண்பிக்க சொன்னார். அப்புறம் தான் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆயத்தம் செய்யப்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஆண்டவர் சில நேரத்தில் வெளிப்படுத்த மாட்டார், அதை மறைச்சு வைப்பார். உங்கள் பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய கரத்தில் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற பெற்றோர்கள் ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ரொம்ப பிள்ளைகளை திட்டாதீங்க, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைங்க ஸ்தோத்திரம் அந்த 15 வயதுக்கு மேலே போயிட்டா கை வச்சு அடிக்காதீங்க, கை நீட்டி அடிக்காதீங்க. சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நேற்று ஒருத்தர் சொல்றார், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆண்டவர் கையில விட்டு அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த மறைவான காலம் தெரியாது. இப்ப பிள்ளைகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும். பைபிள் படிக்காத மாதிரி இருக்கும், சர்ச்சுக்கு வராத மாதிரி இருக்கும், நம்மோட ஒத்துழைக்காத மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தருடைய கரத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5 மணி கீழே இறங்கி வந்து எல்லாரும் மேலேயும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கு அதை செய்ய போறேன். ஆமெனா. நைட்டு 9க்கு தான் போகணும். ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஆண்டவர் கொண்டு போனார் தெரியல, சில உருவாக்குறார். ஆகவே ஆரம்ப நாட்களில் நமக்கு அதெல்லாம் புரியாதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஊழியத்துக்கு வந்தப்போ எங்களுக்கு புரியல. வந்த ஊழியத்தில் எங்களுக்கு முதல் வந்த உடனே பயங்கர எதிர்ப்புகள். எங்க பிள்ளைங்க 2 பேரும் பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. படிப்பு பாதிச்சது, சரீரம் பாதிச்சது, உயிருக்கு போராட்டம் வந்துச்சு. பிள்ளைகள் 2 பேரை இழக்க, பாசமாவை இழக்க வேண்டியது இருந்தது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வந்தோம். ஏன் இதெல்லாம் செஞ்சான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அந்த நாளில் எங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். அதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆமென்.
ஆபிரகாமை மெசொப்பொத்தேமியாவிலிருந்து, அந்த நகரத்திலிருந்து வாப்பான் கூப்பிடுறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது இங்கெல்லாம் நீ யாரையெல்லாம் விட்டுட்டு வரணும்னு கூப்பிடுறார். அவன் இருந்த இடம் வளமான இடம், செழிப்பான இடம், அருமையான வீடு, நல்ல அப்பா அம்மா, உலக பிரகாரமான எந்த குறையும் அவருக்கு இல்லை. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இவ்வளவு வசதியை விட்டுட்டு இப்படி கீழே ஆண்டவர் கூப்பிடும்போது வருவோமா? இந்த நாளிலே ஆண்டவர் பேசும்போது உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். கஷ்டம்தாங்க இந்த சூழ்நிலை. வசதி ஏசி ரூம்ல இருந்துகிட்டு ஒரு உஷ்ணமான வனாந்திரமான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அழைச்சா எப்படி போக முடியும்? இப்ப அப்பா கிட்ட அவ்வளவு செல்ல பிள்ளையா, சந்தோஷமா, ஒரு குறைவு இல்லாம, சொத்துக்களோடு, சுகத்தோடு, எல்லா செழிப்போடு, தோட்டம் துறவுகளோடு அவன் இருக்கிறான். ஒரே ஒரு குறை இருந்துச்சு, ஒரே ஒரு குறை இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அது ஒரு குறை தான், மற்ற எல்லாமே நிறைவா இருந்துச்சு. ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அப்படிப்பட்ட மனிதனை தேவாதி தேவன் சந்தித்து ஊரை விட்டு போவது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. ஊரை விட்டு போவது, கூட பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டுட்டு போக முடியாது பாருங்க. ஆனா உடனே ஆபிரகாமே நீ எங்கே போகிறாய்? இந்த கேள்விக்கு பதிலே தெரியாது ஆபிரகாம். யார் சொல்லி போகிறாய்? அதுக்கு பதில் தெரியும், கர்த்தர் சொல்லி நான் போறேன். ஆமென். கர்த்தர் சொல்லி போங்க, அந்த வேலை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் சொல்லி ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அல்ல, கர்த்தர் சொல்ற ஊழியத்துக்கு போங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். எப்பொழுது போகிறாய்? கர்த்தர் பேசிட்டாரு, இன்னும் 2வது தடவை பேசிட்டோம், அப்பதான் போறேன் அப்படின்னு நானா தான் சொல்லியிருப்பேன். இன்னொரு நாள் 10 நாள் ஃபாஸ்டிங் போடுறேன், அப்புறம் நான் போறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஆபிரகாமை பார்த்து நீ எப்பப்பா போற? இப்பொழுதே போகிறேன். கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? கீழ்ப்படிதல் உள்ள, உடனடியாய் கீழ்ப்படுகிற விசுவாசம். அப்படி போனதுனால, கவனிங்க, அப்படி போனதுனால ஸ்தோத்திரம், 1 சென்ட் இடம் இல்லை ஆபிரகாமுக்கு. முதல்ல இருந்தா நல்ல, இப்போ வந்திருக்கிற ஆபிரகாமுக்கு 1 சென்ட் இடம் இல்லை, பேங்க்ல அக்கவுண்ட் இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை, கூடாரவாசியும் பரதேசி. பரதேசினா ஒண்ணு இல்லாதவன். கர்த்தர் எங்களை அப்படிதான் வெளியே கொண்டு வந்த. நமக்கு நிரந்தர வீடு அப்பா அங்க வீடு வச்சிருக்கிறார். எப்பவும் சொல்லுவான் நான் பரதேசி, அப்படிதான் சொல்லுவான் எல்லாகிட்டையும். அப்படின்னா ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் ஒரு தேசத்தையே கொடுத்தார். கானான் தேசத்தையே கொடுத்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தையே கொடுத்தார். 5 சென்ட் இல்ல, 3 சென்ட் இல்ல, ஒரு தேசத்தையே கொடுத்தார். என்ன பெரிய பாக்கியம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு விளங்கல அந்த நேரத்துல. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கல, விசுவாசத்துல புறப்பட்டான். அதுதான் பூரண விசுவாசம். விசுவாசத்தோடு புறப்பட்டு போவோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் அற்புதம் செய்வார். ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவது நமக்கு விளங்காது, புரியாது. ஆனா விசுவாசத்தோடு செயல்படணும். இந்த ஓவியர்கள், என்ன டிராயிங்கி போடுறவங்க, ஆர்டிஸ்ட், அவங்க வரைகிறத பாருங்க, ஒண்ணுமே ஆரம்பத்தில் புரியாதுங்க. என்னமோ கோடு போட்டு என்னமோ கிறுக்கி வச்சிருப்பாங்க. பார்த்தா நம்ம கோபமா இருக்கும். இன்னும் இவரெல்லாம் ஆர்டிஸ்டா? காமிங்க பார்க்கலாம் எப்படி வரைஞ்சாங்க. தலையில வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆர்டிஸ்ட் 3 பேர். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களையெல்லாம் மேடையில் நிறுத்தி வீடியோ, கேபி விட்டா கூட நல்லா வரைஞ்சிடும். இவங்க என்ன வீடு தலைகீழ இருக்கு, ஸ்டார் தலைகீழ இருக்கு. இப்படி வரையும் போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னப்பா, இது போட்டி, இது என்ன விளையாட்டு? அப்புறம் தான் தெரிஞ்சது, அதை திருப்பி காட்டுறாங்க. நேர்த்தி அழகா இருந்துச்சு. இப்ப வரைகிறது நமக்கு அப்படிதான், ஒண்ணுமே புரியாதுங்க. உங்க வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் சொன்னது ஒண்ணுமே ஏத்துக்க முடியாது. நாள் வரும், கர்த்தர் விளங்க பண்ணுவார், செயல்படுத்துவார். உங்கள் கண்கள் காணும். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றேன், கண்கள் காணும்.
சுற்றியுள்ள கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே பவுல், நீ விரும்புற இடத்துக்கு இல்ல, நீ விரும்பாத இடத்துக்கு, நான் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னாரு. அங்கதான் ஒரு சகோதரி கர்த்தர் ரட்சித்தார். அந்த அம்மா பேர் லீதியாள். அவங்க ஊருக்குள்ள போய் ஊரையே திரட்டிட்டு வந்தாங்க. அங்க ஒரு சபை கட்டப்பட்டது. அங்கே அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆகவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு கொண்டு போனா அது நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். இந்த பாருங்க, வரையறாங்க பாருங்க, பார்த்தா நமக்கு தலை சுத்திரும், தலைகீழ. இப்பதான் சூப்பர், இப்பதான் நேர் பண்ணி இருக்கிறாங்க. அது அப்படி வரைய முடியாது யாருனாலையும். ஆமா, இப்போ என்னையெல்லாம் நானெல்லாம் 10வது படிக்கும் போது தான் 1 2 100லேருந்து 99 98 97 எழுதிட்டு வர சொன்னா எழுதியிருப்பேன், 10வது படிக்கும் போது தான். ஆனா இன்னைக்கு கேபி நேத்து உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறா 100 99 98. ஆச்சரியமா இருக்கு, எனக்கு நம்ப முடியல, எனக்கு தலை சுத்துது. இப்ப அங்கிருந்து கீழே வராங்க. அந்த மாதிரி சில நேரத்தில் நமக்கு புரியாது, ஆண்டவர் நடத்துற விதம் புரியாது, தெளிவா இருக்காது. ஆனா நேரம் வரும், நம்ம விசுவாசத்துல அதுல தளர்ந்து போகாதீங்க. ஆகவே தான் பக்கத்துல சொல்லுங்க, பலன் கொண்டு, பலன் கொண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அடிக்கடி பேசுங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, பலன் கொண்டு. நீங்க வரும்போதெல்லாம் என்ன பார்த்து என்ன சொல்லணும்? எங்களை பார்த்தோன்னே பலன் கொண்டு திடமனதா இருங்க பாஸ்டர் சொல்லுங்க. நம்ம அதை தான் நம்ம சொல்ல போறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக முடிய வேண்டும் என்றால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. இதுல ஒரு சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். சீக்கிரமா பார்ப்போம், சீக்கிரமா வேகமாக. எபிரேயர் 4:2. கவனிங்க கவனிங்க. கேட்டவர்கள் விசுவாசத்தோட கேட்டாங்க. அப்படியா போட்டிருக்கு? இங்க யாரெல்லாம் விசுவாசத்தோட கேட்கிறீர்களோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த ஆராதனை பிரயோஜனமா இருக்கும். இன்றைக்கு ஆராதனை பிரயோஜனமா இருக்கும். விசுவாசம் இல்லாம இங்க ஆராதித்தால், விசுவாசம் இல்லாமல் இந்த செய்தியை கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, வந்தது வேஸ்ட். இவர்களை பாருங்கள், கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு வேஸ்ட், செய்தி வேஸ்ட், பாஸ்டர் கத்துனது வேஸ்ட், ஆவியானவர் பெருமூச்சுகளோடு திருவுளம் பற்றினது வேஸ்ட். அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசத்தோடு பிரசங்கத்தை கேளுங்க. ஆமென். அப்பதான் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, கேட்டவர்கள் கேட்டார்களே தவிர விசுவாசத்தோடு கேட்கல. சிலத வசனத்தை கேட்பாங்க, விசுவாசம் தூக்கி அந்த பக்கம் வச்சிருவாங்க. சிலர் விசுவாசம் இருக்கும், வசனத்தை தூக்கி அங்க வச்சு, ரெண்டையும் தூக்கி வைக்க. சாப்பிடும் போது குழம்புல என்னெல்லாம் இருக்கு? சீக்கிரம் வேகமா சொல்லுங்க. என்னமா? உப்பு, காரம், வேகமா புளி, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகா, தேங்காய், காய்கறிகள், தண்ணி, எண்ணெய், பருப்பு, இத்தனை உள்ள இருக்கு குழம்புக்குள்ள. அடுப்பு வேணும். நான் குழம்புக்குள்ளதான் என்ன கேட்டேன். ஸ்தோத்திரம். பேசுங்க பேசுங்க. அம்மா ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இங்க எங்க ஒரு அம்மாவை காணோம், எங்க ஃப்ரெண்டு. ஸ்தோத்திரம். என்ன இத்தனை உள்ள இருக்கு. ஆனா நமக்கு பிடிக்காததெல்லாம் கருவேப்பிலை, மிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேஸ்டபிள் எல்லாம் எடுத்து வைக்கிறோம். அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான் உள்ள போடுறாங்க. நான் போண்டா சாப்பிட்டேன்னா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேல இருக்கிறத மாத்திரம் தின்பேன். எங்க பிள்ளைங்க திட்டுவாங்க. பப்ஸ் வாங்கினாலும் அப்படிதான், உள்ள இருக்கிறது சாப்பிட மாட்டேன். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்றோம், சிலதெல்லாம் எடுத்து வச்சிடறோம். அதே நேரத்தில் காபி போடும்போது என்னெல்லாம் உள்ள போடுறீங்க? காபி சீக்கிரம் வேகமா. பால், சர்க்கரை, காபி தூள், தண்ணி, இஞ்சி,
காப்பிக்கு இஞ்சா, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், 4 தான். தண்ணி, பால், சர்க்கரை, இதெல்லாம் சேர்ந்தாதான் அதுக்கு என்ன பேர்? காபி. காபி. அதை பிரித்தால் பிரிக்க முடியாது. இல்ல எனக்கு இது ஆகாது, பாலுக்கு மாத்திரம் எடுத்துறேன்னு எடுப்பீங்களா? இல்ல இதுக்குள்ள சர்க்கரை கலந்துருச்சு அதை மாத்திரம் எடுப்பேன்னு எடுப்பீங்களா? காபி தூள் மாத்திரம் வேண்டான்னு எடுப்பீங்களா? இல்ல தண்ணி வேண்டான்னு எடுப்பீங்களா? ஒன்னும் எடுக்க முடியாது. அதெல்லாம் சேர்ந்தாதான் காபி. விசுவாசமும் ஆண்டுடைய வார்த்தை சேர்ந்தாதான் வாக்குத்தத்தம். புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம், புரியாதவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபத்தோட வந்தாதான் புரியும். ஆகவே பிடிக்காததை விட்டு விட்டு பிடித்ததை பிரித்து எடுத்துக் கொள்ளுகிற சில கூட்டம், அதுதான் இந்த வசனம். எபிரேயர் 4:2. வசனம் வேணுமா, விசுவாசம் வேண்டாமா? வசனத்தோட விசுவாசத்தோட வசனத்தை கேட்டா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே பிரித்தெடுத்தால் அது பிரயோஜனமா இருக்க. எதையும் பிரிச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் அப்படியே ஈக்குவலா இருக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு ஒரே மாதிரி இருக்கணும். 2 ரெக்க போல ஈக்குவலா இருக்கணும். ஆமென். விசுவாசம், பரிசுத்தம் ஈக்குவலா இருக்கணும். ஒரே லெவல்ல இருக்கணும். எதுலயும் குறையாதீங்க. அப்பதான் நல்லா பறக்க முடியும். இந்த வருஷம் மேன்மையாய் கர்த்தர் நம்மை வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப நேரம் நிற்க வச்சு நான் பேச விரும்பாம நேராக கர்த்தருடைய பந்திக்கு போக விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஏவப்பட்டதுனால பிரசங்கம் பண்ணுறேன். நிறைய பேருக்கு கர்த்தருடைய பந்தி ஏன் எடுக்கிறோன்னு தெரியல. இப்போ கேட்டாலே பாதி பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன் எடுக்கிறீங்க? நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் அதனால எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறீங்க? மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கணும் ஆகவே எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறீங்க? ஆண்டவர் ஏதாவது அடிச்சிருவார் பயமா இருக்கு ஆகவே எடுக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவையில்லாத கருத்துக்களோட அந்த ராபோஜனம் எடுக்கிறீங்க. இன்றைக்கு 5 வித ஆசீர்வாதம் அதை எடுக்கிறதுனால ஒரு 5 வித ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லி நான் கர்த்தருடைய பந்திக்கு நேரடியாக போக விரும்புகிறேன். ஆயத்தமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் முடிச்ச உடனே வேகமாக கொண்டு போங்க. காணிக்கை எடுக்கிறவங்களும் அந்த எல்லாம் முதல் காணிக்கை எடுத்துடுங்க. அப்புறம் கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு வரும். ராபோஜனம் இங்கே முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எந்த திருச்சபை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பந்தி. முதலாவது இன்றைக்கி இது அப்பம் பிட்குதல்னு ஒரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 42ஆம் வசனத்தில் யூதா 12ஆம் வசனத்தில் அன்பின் விருந்துன்னு அதுக்கு பேர். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ராபோஜனம். அன்றைக்கு இயேசு ராத்திரி கொடுத்தாரு, ஆகவே ராபோஜனம். ஏன் பாஸ்டர் பகலில் கொடுக்குறீங்க அப்படின்னு சிலர் சொல்லி ராபோஜனம் எடுக்க மாட்டாங்க. அன்றைக்கு அவருக்கு அதுதான் கடைசி சூழ்நிலை. ஆனால் அதே அப்போஸ்தலர்கள் அனுதினமும் அப்பம் பிட்டார்கள். கவனிங்க, அனுதினமும் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல அனுதினம், இங்கிலீஷ்ல டே பை டே. டேனா பகல். நல்ல நமக்குள்ள சிலருக்குள்ள போக மாட்டேங்குது. பகல்ல எடுத்தாங்க. இயேசு நைட்டு தான் எடுப்பேன். அப்போ நான் இயேசு அதாவது ஒரு அந்நிய வீட்டில் எடுத்தார். அப்போ அந்நிய வீட்டுக்கு தான் நம்ம போகணும், சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. சிலர் இயேசு பண்ணதான் பண்ணும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த இடத்துல தான் நான் போய் எடுப்பேன். அதுக்குள்ளே இயேசு வந்துடுவார். நிறைய பேர் அப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் போய் யோர்தான்ல இஸ்ரவேல் நாட்டில் தான் போய் எடுப்பேன். இதெல்லாம் மாற்றிங்க. எங்கே எடுத்தாலும் ஞானஸ்நானம் தான். ஆமே. என்ன சொல்ல வரேன்னா, நற்கருணை அப்படின்னு சில சபையில் கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு 6 காரியத்தை வேகமாக சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 11:24 என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரை நினைச்சு பார்க்க, கல்வாரின் தியாக பலியை, அர்ப்பணிப்பை நாம் நினைச்சு பார்க்கிற நேரம் தான். அதை நினைச்சு ராபோஜனம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். 1. 2வது வேகமா போறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24 அவரோடு இணைக்கப்படுகிறோம். கவனிங்க எல்லாம் கவனிங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வரட்டும். இணைக்கப்படுகிறோம். இந்த ராபோஜனத்தினால ஏசப்பாவோட இணைக்கப்படுகிறோம். நமக்குள்ளே பிரிவினை வரக்கூடாது. சொல்லுங்க, எனக்குள்ள சபைக்குள்ள இதுக்கு முன்னாடி வந்துச்சு, இனி வரக்கூடாது. ஆமே. ஜாதி பெருமை வரக்கூடாது. அது வந்தாலே பிரிவினை வந்துடும். ஐக்கியம் கெட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க. நிறைய பேர் பேச மாட்டேங்கிறீங்க. நமக்குள்ள இருக்கிற ஐக்கியம் கெட்டு போயிடக்கூடாது.
இந்த ராபோஜனம் எடுக்கும்போது இதெல்லாம் நீங்க சொல்லி எடுக்கணும். ஆமென். சபைக்குள்ளே ஏற்ற தாழ்வுகள் வரக்கூடாது. ஆமென் சொல்லக்கூடாது. சபைக்குள்ளே ஏற்றத்தாழ். அவர் தான் பாஸ்டரோட நிற்கிறார், அவர் பார்த்துக்கிட்டோம். அப்படி இல்லை, அவரு இல்லை இவரு இல்லை, எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான். ஏற்ற தாழ்வு வீட்டுக்குள்ளே வச்சுக்கங்க, இங்கே வரக்கூடாது. ஏற்ற தாழ்வு வந்தாலே நீ ராபோஜனம் எடுக்காத, வேஸ்ட். அதே நேரத்தில் ஒரு கசப்பு வைராக்கியம். ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இந்த குடும்பத்து மேலே ரொம்ப நாள் கசப்பு வச்சுருந்தேன், ராபோஜனம் எடுக்கும்போது கர்த்தர் பேசினார், அந்த குடும்பத்தோட ஒப்புரவாயிட்டேன். கண்டிப்பாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கசப்பு வைராக்கியம். நானா பிரசங்கம் பண்ணுறேன், நானா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அலெக்சாண்டரை நான் நேசிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன். அவர் ஏதாவது பேசியிருந்தா கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. பிரசங்கிக்கிற உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அவர் பாவம் ஸ்தாமனம் அனுப்பிச்சு வந்துட்டார். அவர் என்ன பண்ணுவார்? பரமானத்துக்கு எதிரான செய்யணும்னு அவர் நினைச்சார். அப்படி ஆயிடுச்சு. அநேகர் ஆவலா இருக்காங்க நம்ம சபையோடு வந்து சேர. ஓ ஸ்தோத்திரம். ஒரு மன்னிக்காத சுபாவம் தொடரக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் மன்னிக்கிற சுபாவத்தை தருவார். இதெல்லாம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், ராபோஜனம் பிளஸ்ஸிங்காக இருக்கும். இந்த மாதம் பாருங்க, இந்த ராபோஜனம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 11:25 ஒரு புது உடன்படிக்கை பண்றோம். சொல்லுங்க, நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். கை தூக்கி சொல்லுங்க, நான் அவர் என். இந்த புது உடன்படிக்கை பண்ற நேரம் தான் இந்த கர்த்தருடைய பந்தி. நான் அவருடையவன், ஓ அவர் என்னுடையவர். ஜெனிஃபர் ஆண்டுடையவள், ஆண்டவர் ஜெனிஃபருடையவள். சத்தம் பிசாஸ் கேட்கட்டும், சாத்தான். ஆமென். நான்காவதாக யோவான் 6:56 நிலைத்திருப்பீர்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு பிஸ்னஸில் ஒரு ஒழுங்கா நிலையா இருக்க முடியல, ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமா குடி இருக்க முடியல, குடும்பத்துக்குள்ள பிரிவினை கொண்டு வரான் பிசாஸ். நிலைத்திருப்பீர்கள். ராபோஜனம் எடுக்கிற குடும்பத்தை கர்த்தர் நிலைப்படுத்துவார், சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். ஐந்தாவது மத்தேயு 26:27-28 பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாவம் தான் சரி, அறகுறை சின்ன சின்ன டஸ்ட் இருந்தா கூட கர்த்தர் இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். கடைசியாக யோவான் 6:53 நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதுதாங்க இந்த கர்த்தருடைய பந்தியின் பெரிய பாக்கியம். ஆகவே இப்ப எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நல்ல பாடல் நேரத்தில் முதலாவது காணிக்கை எடுக்க ஜெபத்தோடு ஜெபம் பண்ணி காணிக்கை போடுங்க. அது நீங்க 10 ரூபா கொடுத்தாலும் அந்த ஊழியத்துக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபம் பண்ணி காணிக்கை போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தருடைய பந்திக்காக லீடர்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள், பிரதர் எபினேசர் வந்து இதுல உதவி செய்ய அன்பாய் கேட்கிறோம். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்ட விரை தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்ட விரை தோடி வந்தே, அழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, அழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியானவரே
மீசம் சாக தேவாருள் செய்யுமே. ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. எல்லாரும் சொல்லுவோம், கல்வாரி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை அல்லேலூயா கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காற்றுமக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காற்றுமக்காய். நீருத்தி எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து பாடுவோம். கல்வாரி கல்வாரியே நம்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கல்வாரியே நம்பினையே கண்டு விரை ஓடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya ஷகபரந்தரபலபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவர், மிக மிக நல்லவர். ஷகபாபா, உம்முடைய கிரியைகள் செயல்களை எங்கள் கண்கள் காணும். எங்களுக்கு ஆச்சரியமாய் நாங்க பார்க்க போறோம். நீ செய்கிற கிரியைகளை ஆச்சரியமாய் பார்க்க போறோம். இகாபாபா சந்தரபலபா ரியாகாபா ரியாந்தரபலபா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஊழியக்காரர்களாக்கி நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இந்த வருடம் முழுவதும் விசுவாசத்தில் ஆரம்பித்து முடிக்க, விசுவாசத்தோடு முடிக்க கிருபை தாரும். எங்களுடைய விசுவாசம் பரிபூரணம் அடையட்டும். எங்க விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஹalleluya. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபேல் பலியிட்டான். விசுவாசத்தினாலே ராகாப் காக்கப்பட்டாள். விசுவாசத்தினாலே மோசேயின் தாய் தன் பிள்ளையை மறைத்து ஒளித்து வைத்தார். இந்த நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளும் பாதுகாப்பாய் இருப்பார்களாக. விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்த்த கிருபை தருவீராக. விசுவாசத்தோடு ஆராதிக்கிற பலி செலுத்துகிற கிருபை தருவீராக. கடந்த நாட்களில் எங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்தது மன்னியும் ஆண்டவரே. அவிசுவாசத்தை நீக்கி எங்களுக்குள்ள விசுவாசம் பூரணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்த கரங்களை பலப்படுத்தும். பலவீனத்தோடு வந்தவர்களை தொட்டு சுகமாக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெனிபரை தொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த போராட்டத்திலிருந்து மகளுக்கு ஒரு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்திலே மகள் விடுதலை அடைவட்டும்.
யாரும் வர முடியாமல் பலவீனப்பட்டு வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களை தொட்டு சுகமாக்கும். தூரமான இடங்களிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு கொண்ட ஒவ்வொருவரோடும், குடும்பத்தோடும், பிசினஸோடும், நம்முடைய ஊழியத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே பலன் கொண்டு